உங்களோட வந்ததுக்கு செம வெயிட்டா இருக்கோ? அவங்க பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க. சாமி வருஷம் முட்டை நீ எதை கூட்டுறது ஃப்ரீயா தராங்களா? இது வந்து 12 இன்ச். எவ்வளவு சொன்னீங்க? 650. 650. இது வந்து 10 ரேஞ்சு 210 ரூபா. குட்டி யார்ட்டுமே இருக்காது, நம்ம கடையில தான் ஸ்டால்ச் போட்டுருக்கோம். அடை இது போடணும்னா இந்த அளவு வச்சுக்கணும், கரெக்டா இருக்கும். உங்களுக்கு 3 சைஸ் இருக்கும், உங்களுக்கு பாருங்க, அளவு மட்டும் பாத்துக்கலாம். இது யூஸ் பண்ண உங்களுக்கு வலுவலுன்னு வரும். இதுக்கு அடுத்த கிரேட்டிங் பண்ணது இது இருக்குல்ல, ஹை குவாலிட்டி ஸ்மூத் குவாலிட்டி, 3மே சூப்பரா வரும். ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். அடுப்பு வச்சுட்டு பணியாரம் சொல்லலாம், இது முறுக்கு சொல்லலாம், இது எடுத்துருமா தோசை கல்லு, இது கடாய். எவ்வளவு அழகா இருக்கு. இரும்ப யாரும் லைக் பண்றது இல்ல, அதனால இதுல சமைங்க, உடம்புக்கு இரும்பு சத்து ஆரோக்கியம் நீ சொல்லணும். ஹாய், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்திருக்கேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் மதுரை போயிருந்தப்ப ஒரு கடைக்கு போனேன். என்ன கடைன்னு பாத்தீங்கன்னா, இரும்பு பாத்திரங்கள், நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இருந்தது. கல்சட்டி, அதுக்கப்புறம் செராமிக்ல, அதுக்கப்புறம் வந்து உட்டுல நிறைய ஐட்டங்கள், குழந்தைங்களுக்கு கூட அந்த இரும்புல சமைக்கிற மாதிரி ஒரிஜினலாவே அவங்க சமைச்சு விளையாடுற மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்பவே விலை கம்மியா சொல்றாங்க. இது மாதிரி ரேட்டு வந்து நீங்க எங்கேயுமே பார்த்திருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைன்ல எல்லா இடத்துலயும் பார்த்தப்ப எனக்கு வந்து எல்லாமே பயங்கர ரேட்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. அதுவும் இவங்க ப்ராப்பரா சீசன் பண்ணி கேஸ்ட் அயர்ன் பொருள்லாம் வந்து விற்கிறாங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது. இங்க இரும்பு பாத்திரம் மட்டும் இல்லைங்க, இந்த கல்சட்டி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டுறது, அதுக்கப்புறம் அடுப்பு, உட்டுல செஞ்சது, செராமிக்கு, பீங்கானு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியாது. அவ்வளோ விலையும் கம்மியா இருக்கு, அவ்வளோ நல்ல தரமாகவும் இருக்கு. ப்ராப்பரா சீசன் பண்ணி விற்கிறாங்க. இந்த பாத்திரம்லாம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது வந்து மெஹந்தி ஏர் டைங்கு, கோயிலுக்கு விளக்குக்கு அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். மெஹந்தி ஏர் டைங்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டால்ச் போட்டுருக்கோம். அடை இது போடணும்னா இந்த அளவு வச்சுக்கணும், கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல இப்படி எல்லாம் நெளிஞ்சுதான். அதாவது இது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது கையில மேன்மேடு, கையிலே வேலை செய்வோம், அதனால அந்த நெளிவு செய்வோம். மிஷின் கட்டிங் இது ஒண்ணு சின்னாப்ல இருக்கும் பாத்தீங்களா, சீட்டு இம்போர்ட்டட் சீட்டு மிஷின்ல அமைக்கலாம். மிஷின்ல அமைக்க காலம் மட்டும் ரேட்டு வச்சிடும். இது வந்து முழுக்க முழுக்க கையிலேயே அடிக்கிறதுனால அந்த நெளிவு செய்வாங்க. ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பூரி வடை போட்டுக்கலாம், ஒரு வடை போட்டுக்கலாம், பூரி போட்டுக்கலாம். இது எவ்வளவு? 430. எத்தனை? 7 இன்ச்சு 7 இன்ச்சு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி ரஃப்ல வந்தது. அதுக்கு இந்த ரஃப் என்ன பண்ணோம், கஸ்டமர் கேக்குன்னா பாலிஷா வேணுமா அப்படின்னா இந்த கிரைண்டிங் பண்ணி, இது கிரைண்டிங் பண்றப்ப இரும்புதான், கிரைண்டிங் பண்றப்ப அந்த ஒயிட் கலர்ல வரும். இதையே என்ன பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா ஹை குவாலிட்டியா ஸ்மூத் ஃபினிஷ் ஆகணும்னா அவன்ல வச்சு சீசனிங் மாதிரி இந்த பிளாக் கலர்ல வரும். ஆனா பெஸ்ட் வந்து எதுனா மூணுமே நல்லா இருக்கும். இது யூஸ் பண்ண உங்களுக்கு வலுவலுன்னு வரும். இதுக்கு அடுத்த கிரேட்டிங் பண்ணது இது இருக்குல்ல, ஹை குவாலிட்டி ஸ்மூத் குவாலிட்டி, 3மே சூப்பரா வரும். ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். இது 2 470 வரும், 350 வரும். ரஃப் காண்டி அந்த முன்னப்பன வந்துடும் 150 ரூபா 200 ரூபா முன்னப்பன. இதுவும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வெங்காயத்தை எல்லாமே வெங்காயத்தை நீங்க கழுவுனா மட்டும் தொடச்சிட்டேன். வெறுமனையா கழுவி வச்சிடக்கூடாது, அது முக்கியம். நீங்க அன்றாடம் புழங்குறப்போ அந்த எண்ணெயோட வச்சிருங்க. நெக்ஸ்ட் யூஸ் பண்ண வாஷ் பண்ணி. இதுல என்ன சைஸ் இருக்கா? இது வந்து 9 இன்ச் ஒரே சைஸ், 48 வரும். இது வந்து 9 இன்ச் ஸ்மூத் பாலிஷ் 470. இந்த ரஃப் வந்து உங்களுக்கு 350, கிரைண்டிங் உங்களுக்கு 470.
இது ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கா? அதான் சொல்லல, கஸ்டமர் பலன்னு கேக்குறாங்க, அதனால அதை நாங்க கிரைண்டிங் பண்ணி மிஷின்ல கொடுத்து பலன்னு கழுவி தொடச்சு வச்சீங்கன்னா துருப்பிடிக்கதான். கழுவுனீங்கன்னா தொடச்சிட்டு என்ன தருது. இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து பழைய மாடல், பழைய ஸ்டைல். 9 இன்ச்சு உங்களுக்கு 830 வரும், 10 இன்ச்சு வந்து 930 வரும், 11 இன்ச்சு 1030. 3 சைஸ் இருக்குது. எது வேணும்னு வரீங்க, உங்களுக்கு சைஸ் பாருங்க. 3 சைஸ் இருக்கு, உங்களுக்கு 70 பாருங்க. அளவு மட்டும் பாத்துக்கலாம். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து உடம்புக்கு இரும்பு சேர்த்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம எப்படி சொல்றது, அந்த காலத்துல மண்பானையில சமைப்போம் பாத்தீங்களா, இன்னும் கிராமத்துல சமைக்கிறாங்க. அதுல மீன் குழம்பு கறிக்கும் போது அவ்வளவு ருசியா இருக்கும், அந்த ருசி இதுல வரும். இப்ப உங்களுக்குன்னா ஹோட்டல்ல கூட்டு போனா பேப்பர் வருஷமா கேட்போம், அந்த ரிசல்ட்ல வரும், அந்த தோசைகள்ல வரும். பிரியமா சாப்பிடுவோம். ஒரு தோசை சாப்பிடுற குழந்தை 2 தோசை 3 தோசை சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் கூட்டி கொடுக்கும், நல்லா இருக்கும். இதுலயே நீங்க ஃபிஷ் கிரேவி எல்லாம் வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். 11 இன்ச்சு 1030, 10 இன்ச்சு 930, அது 830. 9 இன்ச்சு 830, 930, 1100 டிஃபரெண்ட். இதுலயே நான் இப்ப அங்க பார்த்தேன், இந்த உயரம் வந்து கொஞ்சம் கம்மியா. அது அங்க பார்த்தேன். கிரைண்டிங் அன்கிரைண்டிங் பழங்க வளர்ப்பு வச்சிருக்குமா, இப்பயே பார்க்க அழகா வளர்ப்பான மெட்டல், ஒரே மெட்டல். இது 12 இன்ச்சு. 12 இன்ச்சு எவ்வளவு ரேட்டு? 930 ரூபா வரும். இது வந்து 10 இன்ச்சு 810 ரூபா. இதுலயும் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ணலாம். இது எத்தனை இன்ச் வரும்? 12 தான். இதுல 11 இன்ச்சுன்னா சிங்கிள் காது வரும், 1 சைடு காது வரும். இது 2 சைடு காது. சைஸ் பெருசு, இது சிங்கிள் சைஸ் சின்னது. உங்களுக்கு பெருசே வைங்க, பெரிய தோசையா இது அடுத்த கிளாஸ் டாப் தாராளமா வைக்கலாம். இது வந்து 12 இன்ச்சு. எவ்வளவு சொன்னீங்க? 650. 650. 720. 600. இது வந்து எத்தனை இன்ச்சு? மூடி ஒரு மேட், நீங்க பானை சோத்து பானை அந்த மூடியை கூட நீங்க பிஸ் பண்ணி பானைல நான் குக்கர்ல தானே சாப்பிடுறேன். இது குறி முடி ஆப்போசிட் மூடி. நீங்களே பாத்தீங்களா வீடியோல, எல்லா ஐட்டமும் பாருங்க எவ்வளோ சீப்பா இருக்குன்னு. இது மாதிரி சீப்பா நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. நான் வாங்கினது வந்து ஒரு தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் மாதிரி, அப்புறம் ஆப்பச்சட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 இன்ச்சில் ஃப்ரை பேனு. தோசை தவாவும் ஒன்று நான் 12 இன்ச்சில் வாங்கினேன். கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்போட சேர்ந்தே வரும். அந்த கைப்பிடி வந்து நமக்கு அந்த அளவு ஹீட் இருக்காதுங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம பிடிக்கும் போது ஏதாவது வச்சுதான் பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இரும்பு பாத்திரத்துல உட்டோ இல்ல பிளாஸ்டிக்கோ கைப்பிடி வர்ற மாதிரி நீளமா இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம்னு வைங்களேன், அது வந்து சீக்கிரமே உடஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இரும்பு அதோட சேர்ந்து பாத்திரத்தோட சேர்ந்து அப்படியே இரும்பு வர்றது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், ரொம்ப நாள் வரும். இங்க வந்து மண்சட்டி, அப்புறம் சோப் ஸ்டோனு, அப்புறம் வந்து வெள்ளியில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் வந்து பார்த்து மெயினா போனது என்னன்னா கேஸ்ட் அயன்லாம் வாங்கலான்னு தான். நான் வாங்கின இரும்பு கேஸ்ட் அயன் பாத்திரங்கள்லாம் நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன். நீங்க வந்து கண்டிப்பா இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நல்லா இருக்கே கரண்டி, எங்க காட்டுங்க, ஃப்ரீயா தராங்களா? நல்லா இருக்குல்ல கரண்டி, கை என்னையா சரி. நல்லா இருக்கு, அதான் கேட்டேன் இதுக்குன்னு கரண்டி ஏதாவது வச்சிருக்கீங்களான்ட்டு. கரண்டி இருக்கு, விளையாட்டு சுட்டி இருக்கு, எல்லாமே அத பார்த்தேன் நானு இரும்புல. நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப இங்க ஒரு ஐட்டம் பார்த்தேன். என்னன்னா இரும்புலயே வந்து குழந்தைங்களும் சமைச்சு விளையாடி சாப்பிடுற மாதிரி ஐட்டங்கள். இது வந்து ஒரு செட்டா வருது. அடுப்பு, கரண்டி, அருவாமனை, வடைச்சட்டி, தோசை தவா, அப்புறம் பனியார சட்டி எல்லாமே வருதுங்க. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே.
நான் அப்ப பார்த்தேன். சரி. நம்ம வீட்டு பர்னர் இருக்குல்ல, ஆ. சின்ன பர்னர், ஆ. அது அடுப்பு வச்சிட வேண்டியது. அடுப்பு வச்சுட்டு பணியாரம் சுடலாம். இது முறுக்கு சுடலாம். ஆ. இது எடுத்துட்டோம்னா தோசை தோசைக்கல்லு. இது வடை கடாய். குழம்பு இதுக்கு வந்து பணியாரம் வந்துடும். இது குழம்பு தோசைக்கு இது வந்துடும். இது பணியாரம் இது பணியாரத்துக்கு. அப்படியே எடுக்கணும். கையிடுறா கையெடு. இது அருகாமனை டீ இடிக்கு. ஓ இது இதுவா இடுக்கி இது அப்பளம் இதெல்லாம் இல்ல எடுத்து. சப்போஸ் நம்ம இது வச்சு குச்சி வச்சு இறக்கிறோம்னா டீ இடிக்கு எடுத்துக்கலாம், அப்பளமும் திருப்பிக்கலாம். இந்த இப்படி கரண்டி தானே இப்ப எனக்கு குடுத்தீங்க. தேங்காவை இது பண்றது. தேங்காய் இல்ல, காய்கறி அரைக்கிறது. அம்மா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுதான் இது பண்ணுமா? அது மண்பானை தான். இது அப்படி எவ்வளவு அழகா இருக்கு. அது மண்பானை தானா? இது எப்படி? இது வந்து நம்ம முக்காலி உட்காந்து சமைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். தண்ணி ஊத்தி கழுவிட்டா மட்டும் எண்ணெய் போட்டுறணும். எண்ணெய் போட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு எடுத்தாலும் திருப்பீங்க. 400 எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபாய். அம்மா உனக்கு என்ன பணியாரம் வேணும்? கார பணியாரா, ஸ்வீட் பணியாரா? சொல்லு. எனக்கா? எனக்கு இனிப்பு பணியாரம். அதே சாக்குல போட்டுருவா. அதாவது இது வந்து உங்களை எதுக்கு வாங்குறாங்க அது சொல்லணும்ல. சும்மா விளையாடுறதுக்கு கிடையாது. எதுக்கு வாங்குறாங்க? சமைக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அது பழகிறதுக்கு. சொல்லணும்ல. இரும்பு சத்து உடம்புல சேரணும். உடம்புக்கு இரும்பு சத்து ஆரோக்கியம் இல்ல, சமைச்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அத நீ குக்கிங் பண்ணும்போது அத சொல்லி. இப்ப உள்ளவங்க ஃபுல்லா நான்ஸ்டிக் குக்கர் இதுதான் யூஸ் பண்றாங்க. இரும்பை யாரும் லைக் பண்றதில்ல. அதனால இதுல சமைங்க, உடம்புக்கு இரும்பு சத்து ஆரோக்கியம் நீ சொல்லணும். அப்பதான் லைக் பண்ணுவாங்க. எதுக்கு சும்மா வாங்கி விளையாடுறது கிடையாது. இது வந்து மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும். இரும்புல வாங்கணும், இரும்பு சத்தா. இப்ப நீ உங்க பாட்டி எல்லாம் உங்க அம்மா எல்லாம் சின்ன பிள்ளைல எதுல யூஸ் பண்ணுவாங்க? இந்த காலத்துல எதுல யூஸ் பண்ணாங்க? அந்த காலத்துல நான்ஸ்டிக் குக்கர் கிடையாதுல்ல, இப்பதான் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்ப உடம்புக்கு அவங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க. அப்ப உடம்புக்கு ஆரோக்கியம் அது இரும்பு. அதெல்லாம் சொல்லணும். அதுக்குதான் அது லைக் பண்ணி வாங்குது. சரியா? போய் சமையல் பண்ற. சரியா? அதுதானே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்த அயன் பாத்திரங்கள்லாம் வந்து இந்த கடையில வந்து சீப் அண்ட் பெஸ்டா வாங்கினது நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. உங்களோட வந்ததுக்கு செம வெயிட்டா இருக்கோ? அவங்க பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க. சாமி தோசை முட்டையை நேரத்தை கூட்டுறப்ப சிக்கந்த ஸ்டோர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுர வாசல்ல ஃபர்ஸ்ட் கடைங்க. 100-120 வருஷமா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே தரமான கேஸ்ட் அயர்ன் ஐட்டங்கள்லாம் இருக்கு. நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.